யார் அந்த இன்னொருத்தர்? சார், இப்பதானே சொன்னேன், உங்களுக்கு தேவையான சொத்தை எப்படி வாங்கணும்னு மட்டும் யோசிங்க. ஆதி விஷயத்த நீங்க இப்பவே மறந்துருங்க. பாரதியும் அவ குழந்தையும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஆதி நாளை காலையில ஃபாரின் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. எக்ஸாக்ட்லி. எனக்கு இருந்த ஆசை ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணுன்றது தான். அது நடக்கல, இனிமே நடக்கவும் நடக்காது. ஆதியை தான் என் பொண்ணு கொடுக்க முடியல. ஆதியோட சொத்தையாவது என் பொண்ணு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியாவது மிஞ்சம். இனிமே ஆதியை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் இருந்துட்டு போட்டோம், நான் ஆசைப்பட்ட மாதிரி நானும் இருந்துட்டு போகிறேன். அந்த பாரதியை என்ன செஞ்சா சொத்து என் கைக்கு வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் என்னால் ஆதிக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு உனக்கு வேண்டப்பட்ட அந்த ஆள்கிட்ட சொல்லிடு. நான் கிளம்புறேன். இப்போதான் ஏர்போர்ட் போறாரு. ஏர்போர்ட் கிளம்பிட்டானா? ஆமா தம்பி, அவரை வழி அனுப்பி விட்டுட்டு தான் நான் நிக்கிறேன். எந்த சிச்சுவேஷன்லையும் அவங்க என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க பாட்டி. அண்ணா எடுத்துக்கோங்க. ஏண்டா அழகரே, என்ன இவளுங்க தான் பொம்பளைங்க, என்ன செய்யறன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாளுங்க. நீ ஏன்டா கம்முன்னு இருந்த? அவனை இழுத்து வச்ச நாலு அப்பா அப்பி அவன் கை காலை உடைச்சு இங்கே போடாம என்ன பேசுற? என்ன பிரயோஜனம் அதுல? அவனுக்கு எந்த கர்மமே ஞாபகம் இல்ல. அடிச்சா மட்டும் தெரிஞ்சிட போகுதா? சும்மா பேசிட்டு இருக்கிற பைத்தியக்காரி மாதிரி. அது எப்படிடா தெரியாம போகும்? அவன் இங்க இருந்தான்னா இதுதான் பொண்டாட்டி, இதுதான் புள்ளைன்னு தெரியாம போயிடுமா? என்ன கேட்டா? நான் நல்லா வாழுவேன்னு நம்புங்க. நான் நல்லா வாழணும்னு வாழ்த்துங்க. என்னால முடியலன்னா நான் எங்க போக போறேன் சொல்லுங்க? என் அண்ணனை அழகரை தேடிதானே வருவேன். அப்ப இந்த தங்கச்சி வந்தா பாத்துக்க மாட்டீங்களா? வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத உறவெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, பாட்டி, நீங்க, அவி, இதோ இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஆண்டாள். அண்ணா, என்னால உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்க முடியாதுரி. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி வந்தியோ அப்படியேதான் இப்பவும் போற.
இங்க பாரு, நான் இப்பதானே சொன்னேன், எனக்கு இத்தனை உறவு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? பாரதி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ என் கூடவே இருந்துற ப்ளீஸ். வேண்டாண்டி, நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தான், அப்புறமா நான் வரேன். இங்க பாரு ஆண்டாள், நாங்க இப்படியே இருந்தா எங்களை பார்க்க உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தானே இருக்கும். என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச விஷயத்தெல்லாம் மறக்கணும். புதுசா ஆரம்பிக்க போறத பத்தி யோசிக்கணும். அதெல்லாம் நான் தனியா இருந்தாதான் சரியாகும். அழாத. என்ன யாரு புரிஞ்சுக்கலனாலும் நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். சரிடி, சரி. நீ இந்த நேரத்துல இவ்ளோ தைரியமா இருக்கல்ல, எனக்கு அது போதும். நீ தைரியமா கிளம்பு. பாரதி, பத்திரமா போயிட்டு வா. ம்? உன் மருமகன் கிட்டயோ சொல்லிட்டு போ.